நிழல் மாறா மனிதன். கதையின் நாயகன் அர்ஜுன். அவன் ஒரு பெரிய நிறுவனத்தில் மேலாளர். அவன் எப்போதும் பிறரை மட்டம் தட்டுபவன், சுயநலவாதி. ஒரு நாள் காலை அவன் அலுவலகத்திற்கு புறப்படும் போது ஒரு விசித்திரமான மாற்றம் நடக்கிறது. அப்போது நிழல் அவனை விட்டு பிரிந்து தனியாக நிற்கிறது. அர்ஜுன் அதிர்ந்து போனான். அந்த நிழல் பேசத் தொடங்குகிறது. இன்று ஒரு நாள் மட்டும் உன் நிழலாக நான் இருக்க மாட்டேன். உன்னை பார்ப்பவர்கள் கண்ணுக்கு உன்னுடைய உருவம் தெரியாது. மாறாக உன்னுடைய உண்மையான குணம் என்னவோ அதுதான் உருவமாக தெரியும் என்று கூறி மறைந்து விடுகிறது. அர்ஜுன் அலுவலகம் செல்கிறான். வாசலில் இருக்கும் காவலாளியை அவன் எப்பொழுதும் வழக்கமாக ஒருமையில் பேசி அவமானப்படுத்துவான். இன்று அவன் நுழையும் போது காவலாளிக்கு அர்ஜுன் ஒரு முள்செடி போல தெரிகிறான். காவலாளி பயந்து விளங்குகிறான். அலுவலகத்தில் தன்னுடன் வேலை செய்பவர்களை வேலை வாங்கும் போது அவர்களுக்கு அர்ஜுன் ஒரு பெரிய கூரான கத்தி போல தெரிகிறான். யாரும் அவனிடம் பேச வரவே இல்லை. மதிய உணவின் போது ஒரு ஏழை சிறுவன் பசியோடு பார்க்கிறான். அர்ஜுன் அவனை துரத்துகிறான். அப்போது அவன் உருவம் அந்த சிறுவனுக்கு ஒரு பாறை போல தெரிகிறது. மாலை அர்ஜுனில் சோர்வாக ஒரு பூங்காவில் அமர்கிறான். அங்கே ஒரு முதியவர் ஒருவருக்கு தாகமாக இருக்கிறது. அர்ஜுன் யோசிக்கிறான். மெதுவாக சென்று தண்ணீர் வாங்கி கொடுத்து அவருக்கு உதவுகிறான். அந்த நொடி அந்த முதியவரின் கண்களுக்கு அர்ஜுன் ஒரு குளிர்ந்த மரம் போல தெரிகிறான். முதியவர் புன்னகையோடு, தம்பி, உன் மனசு ரொம்ப அழகா இருக்கு என்கிறார். அர்ஜுன் முதலாக ஒரு மகிழ்ச்சியை உணர்கிறான். வீட்டிற்கு திரும்பிய போதும் அவன் நிழல் மீண்டும் வந்து அவனோடு ஒட்டி கொள்கிறது. இப்போது அர்ஜுன் பழைய அர்ஜுன் அல்ல. இந்த கதையின் நீதி: நமது வெளித்தோற்றம் பிறரை ஈர்க்கலாம், ஆனால் நம்முடைய உண்மையான குணமே நம்மை மற்றவர்களின் மனதில் அடையாளப்படுத்தும்.